VR ஷார்ட்ஸின் ஆன்மீக தேடலின் ஒரு பயணமாக மகாலய அமாவாசை என்றால் என்ன, மகாலய அமாவாசையில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதற்கு பக்கத்திலேயே இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். மகாலயம் என்றால் ஒன்றாக கூடுவது என்றும், பட்சம் என்றால் 15 நாட்கள், ஒரு மாதத்தின் பாதியைத்தான் பட்சம் என்கிறோம். முன்னோர்கள் நம்முடன் வந்து தங்கும் நாட்களைத்தான் மகாலயம் என்கிறோம். அமாவாசையை நோக்கி செல்லும் நாட்களை கிருஷ்ணபட்சம் என்றும், பௌர்ணமியை நோக்கி செல்லும் நாட்களை சுக்லபட்சம் என்றும் அழைப்பார்கள். அதே போன்றுதான் மகாலயபட்சம் என்பதும் ஒரு காலம். மற்ற அமாவாசைகளை விட சிறப்பு வாய்ந்ததுதான் இந்த மகாலயபட்ச அமாவாசை. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 15 நாட்கள் தான் இந்த மகாலயபட்ச அமாவாசை. புரட்டாசி மாதம் துவங்கி பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய முதல் நாளிலிருந்து ஆரம்பித்து பிரதமையில் துவங்கி அமாவாசை வரை வரும் 14 நாட்கள் அல்லது 15 திதிகள் என்றும் கூறுவார்கள். இந்த 14 நாட்கள் விரதம் இருந்து நாம் இவ்வுலகில் வாழ காரணமாக இருந்தவர்கள் என்பதால் இந்த மகாலய அமாவாசையின் போது நம் முன்னோர்கள் நம்மை தேடி வருகிறார்கள். நாம் எப்படி உள்ளோம் என்பதை காண வருபவர்களை நாம் பார்த்து கொள்ளவே அவர்களுக்கு படையல் வைத்து விரதம் இருப்பதன் மூலம் அவர்களுடைய ஆசியை பெற முடியும். இந்த மகாலய அமாவாசை அன்று நீங்கள் செய்யும் தர்ப்பணம், பிண்டம், சிரார்த்தம், திதி, தானம் அனைத்தும் செய்யும்போது வருடம் முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலனையும் முன்னோர்களின் ஆசியையும் பெற முடியும். வருடத்தில் ஒரு முறையாவது நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுடைய ஆசையை பெற முடியும். அதையும் செய்ய தவறினால் அவர்களுடைய சாபம் நம்மை வந்து சேரும். இந்த மகாலய அமாவாசை நாளில் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு நம் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். காலையில் எழுந்ததும் குளித்துவிட்டு சூரிய உதயத்திற்கு பிறகு கருப்பு எல்லை வலது கையிலும் தண்ணீரை இடது கையிலும் வைத்துக்கொண்டு தண்ணீரை எள்ளின் மீது ஊற்ற வேண்டும். இதற்கடியில் ஒரு பாத்திரத்தை வைத்து கொள்ள வேண்டும். தண்ணீரை 3 முறை எள்ளின் மீது ஊற்ற வேண்டும். பிறகு அந்த எள்ளு தண்ணீரை முளைக்காத இடமாக பார்த்து ஊற்றிவிட வேண்டும். இதற்கு வெறும் 5 நிமிடமே ஆகும். எள்ளும் தண்ணீரும் இறைக்கிற இந்த 15 நாட்களும் வாசலில் கோலம் போடக்கூடாது. எள்ளும் தண்ணீர் இறைத்த பிறகு மற்ற பூஜைகளை நாம் செய்யலாம். நம் முன்னோர்கள் இந்த காலங்களில் நாம் அவர்களுக்காக எள்ளும் தண்ணீரும் இறைக்க மாட்டோமா என எதிர்பார்ப்பார்களாம். இறந்தவர்களுக்கு அப்பா அம்மா இருக்கும்போது மற்ற யாரும் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது. அதாவது தாத்தா பாட்டிக்கு பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இதை பண்ணக்கூடாது. முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைப்பதை பெண்கள் பண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடலாம். அன்னதானம் வழங்குவதன் மூலமாக முன்னோர்களின் ஆசையையும் பெற முடியும். கணவர் செய்யவில்லை, அவருக்கு இதன் மீது நம்பிக்கை இல்லை என்று கூறுகிறார் என்பதற்காக பெண்கள் இதை பண்ணக்கூடாது. கணவனை இழந்த பெண்கள் கணவனுக்காக எள்ளும் தண்ணீரும் இறைத்து படையலிட்டு வழிபாடு செய்யலாம். கணவன் உயிருடன் இருக்கும்போது எள்ளும் தண்ணீரும் இறைப்பதோ அல்லது விரதம் இருப்பதோ கூடாது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை அதிக முக்கியத்துவம் வாய்ந்த 3 அமாவாசைகள். இந்த 3 அமாவாசைகளில் புரட்டாசி அமாவாசையில்தான் 15 நாட்கள் நம் முன்னோர்கள் நம்முடன் வந்து தங்கியிருந்து நமக்கு ஆசையை கொடுக்கிறார்கள். யமதர்மனின் ஆசியுடன் முன்னோர்கள் பூமிக்கு சூரிய ஒளிக்கதிர் மூலமாக வருகிறார்கள் என்று கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் மகாபரணி நாள் அன்று யமனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் நம் முன்னோர்கள் மோட்சத்தை அடைவதற்கான வழியை ஏற்படுத்தி தருவாராம். பரணி நட்சத்திரம் யமனுக்குரிய நட்சத்திரம். யமதர்மனுக்காக மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நாம் வழிபட வேண்டும். நம் முன்னோர்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, மறுபிறவி எடுத்தாலும் நல்ல இடத்தில் எடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த மகாலய அமாவாசை 15 நாட்களில் இந்த 4 விஷயங்களான எள்ளும் தண்ணீரும் இறைப்பது, ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவது, முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடுவது,
மாலை 6 மணிக்கு மேல் மண்விளக்கு ஏற்றுவது. இதை நாம் மனமாற செய்வதன் மூலம் செல்வம், புத்திரபாக்கியம், சத்ருஜெயம், ஞானம், கல்வி போன்ற அனைத்தையும் பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.